இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு திருப்பாச்சியில் ஒரு பாட்டு. ஆமா, தினா அவர்கள் இசையில. அப்ப பண்ண தப்புல அத்தா பேத்த வெத்தல விளைஞ்சிருக்கேட்டா விளைஞ்சு நெஞ்சிருக்கேட்டா வல்லவா என்னை வெல்லவா கொஞ்சம் கொல்லவா நெஞ்சை அள்ளவா. காதல் தெரிவிக்கிறாரு இந்த மழமண்டைக்கு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப சரி. அதுக்கு பிறகெல்லாம் அவங்க பாட்டு எழுதும் போதெல்லாம் மனசுல வச்சுதான் பாட்டு எழுதுறது. திருமணம் ஆனோடனே அப்போ நாங்கள் பாப்புலர் இல்லை, நிறம் வித்தியாசம் ஒன்று, மொழி வித்தியாசம் எல்லாமே இருந்தது. வீடு போய் நாங்கள் 2 பேர் கேட்கும்போது என்ன பண்ணாங்க, நம்பலை யாருமே, கணவன் மனைவின்னு நம்பலை, எல்லாரும் வீடு இல்லை இல்லைன்னு தான் சொன்னாங்க. பார்த்தவங்களை பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியலையே, கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டாங்க. ஆனால் இசை ஞானி அவர்களுக்கும் அவருடைய சன் பையன் வந்து யுவன், ஆமா, என்ன வித்தியாசம் பார்த்தீங்க? வேட்டிக்கும் பேண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, அவர் வேட்டி கட்டுவாரு அவ்வளவுதானா? இல்ல வேட்டி கட்டும் போது அந்த பண்பாடு கலாச்சாரத்தோட இருக்கும் இல்லையா, ஒரு பவ்யமா. ட்ரெண்ட் சொல்றேன். ஆமா, அது மாதிரி இருக்கு கண்டிப்பா. ஆமா, தெரியுது, பாட்டுலயே தெரியுது இல்லையா. பாட்டு பிளஸ் அவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா, ஒரு ஃப்ரெண்ட்லியா, நல்ல ஃப்ரெண்ட்லி கேரக்டர். அது அப்படியே ஆப்போசிட் அண்ணங்கிட்ட. இது இப்படியே இருக்கணும், இந்த வழி இப்படி, இந்த வழியில போயிட்டு இந்த வழியில வா அப்படின்னு வரும். அது போனாதான் அழகா இருக்கும். அப்புறமா பார்த்தா அப்படியே இசையமைப்பாளர் இருக்காங்க. நான் சில பேர்கிட்ட போய், நான் பேர் சொல்லக்கூடாது, புதுசா 2 பேர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட போய் மாட்டினேன் ஒரு நாள். இங்க வந்து ஐயோ சொல்லவே முடியாது என்னால. இங்கேருந்து போன உடனே அவங்க கேட்டது, ஒரு 4 மணி நேரத்தில் பாடிடுவீங்களா ஓ அப்படின்னாங்க. சரி, பழகிட்டாங்க அப்படி. ஆமா, பாட்டு வந்து மிக எளிமையான பாட்டு. அதுவே 4 மணின்ற என்ன தியேட்டர் புக் பண்ண என்ன ஆச்சு, என்னமோ இருக்கு நினச்சிட்டு போய் மைக் முன்னாடி நின்ன ஒரு சங்கதி சொல்லி கொடுத்தார். ஓஹோ, அதை நான் பாடினேன். இல்லை இப்படி பாடணும்னு மறுபடியும் இன்னொரு சங்கதி, அதே சங்கதி மாறிடுச்சு 2வது தடவை சொல்லி தரும்போது. சரிங்க, 2வது தடவை நான் அதே மாதிரி பாடிட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக பாடுறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லி கொடுத்தாரு. அது வேற ஒரு சங்கதி, 3வது சங்கதி. அந்த 3வது சங்கதியை நான் பாடினேன். இல்லை இப்படி பாடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பாடினார் முதல் சங்கதி. சரி, அதை பாடினேன். இல்லை இப்படி பாடணும்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கதி போட்டார், அது 4வது சங்கதி. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. பண்ணல, மானிட்டர்லேயே போயிட்டு இருக்கு. ஒரு 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 வரி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. 35 நிமிஷம் ஆச்சு, ஒரு வரி எடுக்கவே இல்லை. நேராக இங்கே இருந்து போய் காலில் விழுந்தேன் நான். ஐயா நீங்களே பாடிக்கிங்க. ஐயா உங்கள் இசைன்னா இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, அபூர்வமாக மியூசிக். உங்கள் இசையில் பாடுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் பாட முடியும், நீங்களே பாடிடுங்க, மிக்க நன்றி, நான் வரேன்ட்டு வந்துட்டேன். ஆமாம், இதுதான் ஒரு இடத்துல தாசன். அவ்வளவு எளிமையானது. என்ன சொல்றது நம்ம, அதாவது அவருக்கு என்ன வேணுமோ சொல்ல தெரியாது. அது அவர் தப்பு இல்லை, அவருடைய மன பக்குவம். 2 நாள் முன்னாடி நான் அப்பதான் ஒரு ரெக்கார்டிங் போய் பாடிட்டு வந்தேன். இப்போ அவர் கேட்டாரன்ட்ட, அவர் ரொம்ப குழப்பிருப்பாரு உன்னை அப்படி. ஓ, அதே மியூசிக் இருக்கா? இவர் என்கிட்ட சொன்னாரு, ரொம்ப உன்னை குழப்பிருப்பாரு, எப்படி பாடின நீ அப்படின்னு. நான் அப்படியே அவர் என்ன சொன்னாரோ அப்படியே பாடினேன். குட்டுன்னாரு என்ன, அங்க குட்டு எனக்கு குட்டு. இவர் பாடாம பண்ணிட்டாரு. அவர்கிட்ட நான் வந்து குட் வாங்கிட்டு வந்து பெருமையா சொன்னேன் இவர்கிட்ட. அப்படியே என்ன மேலே கீழையும் பாக்குறாரு, என்ன மாதிரி பாடிட்டு. அண்ணா, இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு திருப்பாச்சியில் ஒரு பாட்டு. ஆமா, தினா அவர்கள் இசையில. ஆமா, அப்ப பண்ண தப்புல அத்தா பேத்த வெத்தல விளைஞ்சிருக்கேட்டா விளைஞ்சு நெஞ்சிருக்கேட்டா அடி ஒன்ன சொல்லி தப்புல வயசு பொண்ணு மப்புல மாஞ்சு காஞ்சிருக்கேட்டிய. கையளவு கத்துக்கோ, உலகளவு ஒத்துக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, எத்தனையோ பெத்துக்கோ. முன்னழக கட்டிக்கோ, பின்னழக வெட்டிக்கோ, ஒண்ணு வேணா ஒத்திக்கோ, அத்தனையும் பொத்திக்கோ. போறோம் மச்சம் காட்டவா, நான் அப்புறமா மிச்சம் காட்டவா. போறோம் மச்சம் காட்டவா, மச்சான் அப்புறமா மிச்சம் காட்டவா. அப்ப பண்ண தப்புல இன்னைக்கு வந்து எத்தனை வெரைட்டி சாங்ஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் நினைவு கொண்டு வந்தீங்க, பாடினீங்க. அது உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சத்தியமான அது இது இன்வால்வ் ஆகிட்டோம், எல்லாம் ஐக்கியம் ஆகிட்டோம். மனதோடு மனம் நிகழ்ச்சியில் ஒரு புது ஒரு
வாய்ப்பு வச்சுருக்காங்க. என்னென்னா சின்ன வயசுலேருந்து பாடணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது. நல்லா பாடுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாவோ டாக்டராகவோ இருந்திருப்பாங்க. அவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே கூட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு பாட வாய்ப்பு தராங்க. இன்றைக்கு வரப்போகிற கெஸ்ட்டு வந்து உமா அப்படின்ற ஒரு மேடம். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. We welcome உமா அவர்கள். ப்ளீஸ் கம். ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை சந்திச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாடகரோட என்ன பாடலை பாட போறீங்க? நம்ம கூட இந்த நிமிஷம் இல்லவங்க சொன்னலதா மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். கிரேட். ஸோ அவங்களோட நினைவாக ஒரு பாட்டு, அவங்க பாடின பாட்டு. ரொம்ப சந்தோஷம். யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் கூசவியோ மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாடியது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச. ஃபென்டாஸ்டிக். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறைந்திருந்தாலும் அவங்க எங்கேயுமே போல நம்ம கூடவே இருக்காங்க. சொன்னலதா அவர்கள் அற்புதமான பாடலை பாடுகிறாங்க. அந்த பாடல் நீங்கள் பாடியதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ மேம். அதாவது அவங்க வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா கூட, அதாவது வீட்டில் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க பாடி அந்த ப்ராக்டிஸ் வச்சு இங்கே வந்து இவ்வளோ சிறப்பாக நல்லா பாடு. இவ்வளோ மாலையில் மனதோடுங்கிற சொல்லே எடுத்துருக்காங்க பாருங்க. சொர்ணலதா அவர்களை நினைவுக்கு கொண்டு வந்து அது நீங்கள் ஏதோ ஒரு கவிதை கூட எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். ஒரு 2 வழி சொல்லுங்கண்ணே. மண்ணுலகில் பாடிய பெண் குயிலே நீ விண்ணுலகில் பாடிட விரைந்தாயோ. மண்ணுலகில் பாடிய பெண் குயிலே நீ விண்ணுலகில் பாடிட விரைந்தாயோ. பண்பாடும் கூறல் எமன் கண்பட்டு கரைந்ததோ புண்பட்டதோ நெஞ்சம் சொல் சொர்ணமே. மண்ணுலகில் பாடிய பெண் குயிலே நீ விண்ணுலகில் பாடிட விரைந்தாயோ. போராளே பொன்னுத்தாய் என்று கருத்தம் மாவில் நீ கண்ணீர் விட்டாய். போனாளே சொர்ணம் என்று புலம்புதற்கோ அன்று இசை படித்தாய். தாய் தந்தை இருந்திருந்தால் உன் தலைவீதி மாறியிருக்கும். ஒரு தாயாகும் திருமணமும் தடையின்றி நடந்திருக்கும். மறுபிறப்பிருந்தால் இந்த மண்ணில் வந்து தமிழ் மகளாய் பிறந்திடம்மா. நிறைய அவங்களோட நிறைய பாட்டு பாடினேன் நான். அந்த தங்கச்சியை நான் சும்மா சின்ன ஜோக் சொன்னாலே அது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாட்டு அவ்வளோ சிறப்பாக பாடும். ஒரு நல்ல மனசு. எவ்வளோ அழகாக எழுதுனீங்கண்ணே ஸ்பாட்டில். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த மனதோடு மனோ நிகழ்ச்சியில் உங்களுடைய இசை பயணத்தில் எவ்வளவோ வெற்றிகள், மறக்க முடியாத சம்பவங்கள் எத்தனையோ இருக்கும். நிறைய. அது நீங்கள் மனதோடு மனோவில் இசை ரசிகரோட இணைந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நாங்கள் உங்களுடைய கல்யாணமே ஒரு பாட்டாகவே ஆரம்பிச்சது. ஆமாம் பாட்டு தான்.
இவங்களுக்கு முதல்ல என்னோட பாடுறதுக்கு என்னோட இசைத்துறையில் எல்லாரையும் கூப்பிட்டேன். சரிங்கண்ணா. யாருமே வரல. கச்சேரிக்கா இல்லை இல்லை, பாடுறதுக்கே வரல. அதுக்கு வந்து என்னுடைய சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அண்ட் கூட படிக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்குறாரு, என்கிட்ட மட்டும் கேட்கல. ஏன்னா இவங்களுடைய நடை உடை பாவனைகள் மொழி கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வித்தியாசம் இல்லை. வடநாடு நாடு அப்புறம் எப்படி நாடு முடியுமா முடியாதுன்ற ஒரு சந்தேகத்தில் கேட்கல நான். சரிங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு கோபம் ஆயிடுச்சு. வந்து நான் போய் ஒருத்தர் சண்டை போட்டேன். என்ன சார் எல்லார்ட்டையும் கேட்டீங்க, என்கிட்ட மட்டும் விட்டுட்டீங்க, நான் என்னை பார்த்தா பாடுற மாதிரி தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன். அப்போ ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாடுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. மண்ணை நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்க, தாம் தருகிடா மரத்தை நம்பி ஏலேலங்கடி கிளை இருக்க, இல்லல்லோ கிளைய நம்பி ஏலேலங்கடி இலை இருக்க, தாம் தருகிடா இலைய நம்பி ஏலேலங்கடி பூவி இருக்க, இல்லல்லோ பூவை நம்பி ஏலேலங்கடி பிஞ்சு இருக்க, தாம் தருகிடா பிஞ்ச நம்பி ஏலேலங்கடி காய் இருக்க, இல்லல்லோ காய நம்பி ஏலேலங்கடி கனி இருக்க, தாம் தருகிடா கனிய நம்பி ஏலேலங்கடி நான் இருக்க, இல்லல்லோ ஒன்ன நம்பி ஏலேலங்கடி நான் இருக்க, இல்லல்லோ உன்னை நம்பி ஏலேலங்கடி நான் இருக்க, தாம் தருகிடா என்ன நம்பி ஏலேலங்கடி நீ இருக்க. சென்டிமெண்ட். சரி. மண்ணை நம்பி மரம் இருக்கு, மரத்தை நம்பி கிளை இருக்கு, கிளை நம்பி இலை இருக்கு, இலை நம்பி பூ இருக்கு, பூ நம்பி பிஞ்சு இருக்கு, பிஞ்சை நம்பி காய் இருக்கு, காணியை நம்பி கனி இருக்கு, கனியை நம்பி நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்கேன் அப்படின்னு முதல்லயே அப்படி சொல்லிட்டேன். நீங்க தான் சொன்னீங்க. ஆமா சரி. அப்படிப்பட்ட பாட்டு அமைஞ்சிருச்சு இயல்பா. ஓகே. அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்போ ஆரம்பிச்சீங்க? இல்ல இவர் காதல் தெரிவிக்கிறாரு இந்த மழமண்டைக்கு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப காலம். சரி. அதுக்கு பிறகெல்லாம் அவங்க பாட்டு எழுதும் போதெல்லாம் மனசுல வச்சு தான் பாட்டு எழுதுறது. இவங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆக போகுது, மாப்பிள்ளையெல்லாம் கூட பார்த்தாச்சு. நிஜமாவா? ஆமா. ஓ, சினிமா ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. சொல்லுங்க. பைலட் மாப்பிள்ளை. ஓகே ஓகே ஓகே. அந்த பைலட் மாப்பிள்ளையை கட் பண்ணணும். ஓகே. எப்படி சொன்னா தெரியுமா? பைலட்னா எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு வந்து திருச்சியில், இன்னைக்கு சென்னையில் ஏறினா நாளைக்கு சிங்கப்பூர், அப்புறம் நாளைக்கு அடுத்த நாள் லண்டன், ஆஸ்திரேலியா, ஒரு இடங்கள்ல அங்கங்கே தங்கிட்டு இருப்பான். ஏர் ஹோஸ்டஸ்லாம் அழகாக இருப்பாங்க. தனியாவா தங்குவான், பொண்ணு கூட தான் தங்குவான் அப்படின்னு நான் அப்படி எல்லாமா அப்படின்னாங்க. அப்படித்தான் அப்படின்னு அடிச்சுட்டேன். சும்மா என்ன மாத்த ஒரு சின்ன டவுட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று வரும், மக்களை பாடம். வாழ்க வாழ்க. சந்தன ஒரசுங்கல்லு தலைவாசல் காக்குங்கல்லு மீனுரசுங்கல்லு கடியே பெண்ணே நீ வீணாசைப்பட்டாயே வீணாசைப்பட்டாயே. சந்தன ஒரசுங்கல்லு தலைவாசல் காக்குங்கல்லு மீனுரசுங்கல்லு கடியே பெண்ணே நீ வீணாசைப்பட்டாயே வீணாசைப்பட்டாயே. என்னன்னா நீ சந்தனம், அது எப்பேற்பட்ட கல்லுல உரசணும்? நல்ல கல்லுல உரசனா தான் சந்தனம் மணக்கும். மீன் உரசுற கல்லுல போய் சந்தனத்தை உரசனா சந்தனமும் மீன் வாடி ஆயிடும். அது மாதிரி உனக்கு பொருந்தாதவன் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு இந்த பாட்டுல எழுதி கேட்டேன் நான். அப்ப புரியுது உங்களுக்கு எல்லாம்? இல்ல ஆமா. அது வந்து லெட்டர்ஸ் எழுதுவாரு, ஆனா வேற பேர் எழுதுறது. மொட்டையா என் பேர் எழுதுறது இல்ல. சந்தன உரசங்கல்லு தலைவாசல் காக்குங்கல்லு மீன் உரசங்கல்லு கடியே வீணாசைப்பட்டாயோ இப்படிக்கு குசுப்பு. சரி. நீங்க கண்டுபிடிப்பீங்களா? இல்லையே, நான் வந்து இவர் பாடம் சொல்லி இப்படி ஒரு மேதை யார் இருப்பாங்க? நிறைய பேருக்கு எழுதுவாங்களா? இவங்க சொல்லுவாங்க யாரே குசுப்புங்கிற பேர்ல எவனோ ஒருத்தன் எழுதுறான், ஆனா கண்டிப்பா ஆம்பளை தான். எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு காட்டுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டேன். பாருங்க சார், எந்த ராஸ்கலோ தெரியல, எனக்கு இந்த மாதிரி தினமும் காதல் கடிதம் எழுதுறான், கவிதை எழுதுறான். இவர் படிச்சுட்டு யாருங்க இருங்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் ஒரு நாளைக்கு. இருந்தாலும் பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு பொருள் என்னன்னு பாக்குறேன்ட்டு பொருள் சொல்லிட்டு இருப்பேன் நான். எனக்கு அப்போ வந்து அவ்வளோ தமிழ் கரெக்ட். ஓகே புரிய, எனக்கு ரொம்ப இலக்கியம் இலக்கணம் எல்லாம் அப்போ புரியல. இப்போ வந்து ஓரளவுக்கு பேசி பழக்கம் வந்துருச்சு. அப்போ இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் என்னென்ன அர்த்தம். லாஸ்ட்ல வந்துட்டு அந்த கல்யாணம் பாட்டெல்லாம் இல்ல பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இவர் ஊர் பக்கம் நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 பேர் 25,000 பேர் கூடினாங்கன்னு. 25,000 பேர் கூடி இருக்கும்போது இவங்க வந்து என்ன சொன்னாலும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு. ஆமா. சரி, இவங்க மனசுக்குள்ள எப்படியாவது வந்துன்னுட்டு ஒரு ஒரு தட்டாலடி நிகழ்ச்சி ஒன்று பண்ணேன். என்னோட இசை நிகழ்ச்சிக்கு தவுல் வச்சுக்கிறது இல்லை. நான் வேணும்னே தஞ்சாவூர்லேருந்து தவுல் நாதஸ்வரம் கூப்பிட்டுருந்தேன் இந்த நிகழ்ச்சி. ஆமாம் ஆமாம். ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஊர் பக்கத்தில் நடக்குது. அவங்க என்ன வாசிக்கணும் ஒன்றும் வாசிக்க வேண்டாம். நான் சொல்லும்போது கல்யாண மேலே வாசிக்கிறேன், அதை மட்டும் வாசிச்சா போதும். ஆனால் இது மட்டும் தானா, இது மட்டும் தான், வேற எதுவும் நீ வாசிக்க கூடாது.
அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். ஆமாம், அவனு ஒரு முடிச்சு இப்படி ஒரு கச்சேரி கூட்டி சாபாசா வாசி சொல்கிறேன். எப்போ வாசிக்கிறோம் நான் சொல்லும்போது இப்படி கை காமிப்பா நீ வாசி. இப்போ என்னாச்சு, இப்போ ஒரு 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி ஆன உடனே நீங்கள் மாலை போட வருவாங்கல்ல, மரியாதை செய்வாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அப்போ வந்து அந்த பொன்னாடையெல்லாம் கிடையாது, பூ மாலை. ஏன்னா எங்கள் ஊர் பக்கமே நிறைய பூ. ஓகே. அதனால் பூ மாலை கொண்டு வராங்க, எனக்கு போட்டாங்க. அடுத்தது இவங்களுக்கு போடுறதுக்கு ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அந்த பெண்மணி கையிலேருந்து மாலையை பிடுங்கணும். நான் போட்டு இப்படி கை காமிச்சு விட்டேன். ஆமா, கூட்டம் பார்த்து உங்களோட நிலை என்ன? என்ன நிலையா? தர தரையா கண்ணீர் வடிக்கிற பாட்டெல்லாம் வரல எனக்கு சுத்தம். என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஆமா, பின்ன இவர் புடுங்கி போட்டாருல, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய சம்மதம் எல்லாம் போட்டா. அது ஒன்றும் இல்லைங்க, ஆனந்த கண்ணீர்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து நீங்க உள்ளுக்குள்ள சந்தோஷம், உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஒரு 10 பேரை செட் பண்ணி கோவம் தான் உண்மையில தான் 10 பேரை செட் பண்ணி வச்சிருந்தாரு வேற. மாலை போட்டு நான் கை தட்டுறாங்க எல்லாரும். என்னோட நிலைமை ஒண்ணுமே சொல்ல முடியாத மாதிரி ஆயிடுச்சு. முடிவு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. சரி, நீங்க 10 நாளுக்கு கண்டினியூஸா போனீங்க? ஆமா, போறான், பேச்சே இல்லை. அடியோ ஏதோ வாங்கி. அப்புறமா எப்போ? அப்போ தீவிரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோன்னா நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்க கேஸ்ட்ல பண்ணோன்னா நிச்சயம் பணம் நிறைய இருக்கும், ஆனா என்னால பாட முடியாது, பாடுறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். லைஃப் ஆம்பிஷன் மிஸ் ஆயிடுச்சு. நான் பாடணும்னா இவரை தான் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ வந்து எதையோ இழந்த மாதிரி, இவரை கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ ஃபீல் பண்ணேன். நான் வந்து திடீர்னு ஒரு ராத்திரியில முடிவு எடுத்து சொன்னேன் வீட்டில் எல்லாரும் இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. இல்ல இல்ல, அந்த அந்த சிந்தனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க பாருங்க. கிரேட். ஆமா, அப்போ முடிவெடுத்தேன். அப்புறம் வந்து அது கல்யாணம்லாம் நடந்தது, எங்கள் ஊரில் நடந்தது, இங்கே ரிசப்ஷன் நடந்தது. இல்லை, அரெஸ்ட்லேருந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எப்படி? சரி, நான் வந்து சொல்லிட்டேன், இல்லை எனக்கும் முடியல. அப்போ சொன்னேன், இல்லை மறந்துட்டேன், நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறேன், நீங்கள் என்ன பொண்ணுங்க பாருங்கன்னு சொன்னால் ஒரு எம்எல்ஏ வீட்டு பொண்ணை போய் பார்க்குறாங்க, அது பயங்கர குண்டு வேறு. சரின்னு எல்லாம் ஓகேலாம், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாம் புழுகிட்டு சென்னை வந்துட்டேன். வந்த உடனே வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன், அதெல்லாம் பொய், நீ எம்எல்ஏ பொண்ணெல்லாம் நான் கடிக்க முடியாது, நான் அனிதா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இவன்னு தாட்டினார். என்ன பண்ணாலும் சரி, என்னோட முடிவுலேருந்து மாற்றம் கிடையாது. கசப்பான அனுபவங்கள்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனோடனே அப்போ நாங்கள் பாப்புலர் இல்லை, நிறம் வித்தியாசம் ஒன்று, மொழி வித்தியாசம் எல்லாமே இருந்தது. போய் நாங்கள் வாடகைக்கு வீடு கேட்குறோம். பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்க, எங்கள் வீட்டில எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கும் என்ன ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா, நம்ம பெரியவங்களுடைய மனசு நோக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால் வந்து எதுவுமே பெரியவங்க கிட்ட வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் வாங்கலை. திருமணம் ஆகிட்டு என்ன கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எங்கள் வீட்லேயே விட்டுட்டார் இவர். இவர் வந்து கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போகணும் இல்லையா, தனி கொடுத்தனம் போகிறதுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் என்னென்னா ஒரு 10 மாதத்துக்கு கேட்குறாங்க. 1500 ரூபா வாடகைன்னா கூட 15000 ரூபா கேட்குறாங்க. கொடுக்கணுமா? 15000 ரூபா இல்லை இப்போ என்கிட்ட. அப்போ நான் விட்டுட்டேன், 6 மாதம் அங்கேயே விட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா வீடு போய் கேட்டோம் சார், அதுதான் ரொம்ப இன்னும் கொடுமையாக இருக்குது. வீடு போய் நாங்கள் 2 பேர் கேட்கும்போது என்ன பண்ணாங்க, நம்பலை யாருமே, கணவன் மனைவின்னு நம்பலை, எல்லாரும் வீடு இல்லை இல்லைன்னு தான் சொன்னாங்க. பார்த்தவங்களை பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியலையே, கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்காரர் தான் வீடு கொடுத்தார், நம்ம மாவட்டத்துக்காரரையா, அது சங்கீதம் படிக்கிறார் அப்படின்னு ஒரு ஐயர் வீடு கொடுத்தார், அவர் மறக்கவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரம், அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் எல்லாம் எங்க மண்ணெண்ணெய் ஊற்றணும்னு தெரியாம மேல இருந்து மண்ணை ஊத்துறேன் நான், தீந்துருச்சு. அதாவது இவங்களுக்கு மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல சமைச்சு பழக்கம் கிடையாது. என்ன ஆயிடுச்சு ஸ்டவ், அந்த ஸ்டவ்வை வச்சிருக்கேன், ஏன்னா உயிரை காப்பாற்றி கொடுத்தது அந்த ஸ்டவ், வெடிச்சிருக்கலாம், அது வெடிக்கல, உடைச்சாலும் பரவாயில்ல. ஆனா அதை ஒரு வைராக்கியத்தோட போனேன், இனிமே நீ மண்ணெண்ணையும் சமைக்க கூடாது, பாடியே வாங்கினார் கேஸ். எப்படியாவது உனக்கு நான் வந்து கேஸ் கனெக்ஷன் வாங்குறேன்னு கேஸ் கனெக்ஷன் கிடைக்கவே கிடையாது. அப்போ நீ என்ன ததியாக மாட்டாலும் கிடைக்காதுன்ட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கேன். எக்மோரில் பார்த்தா அந்த பாந்தியன் ரோட்டில் அந்த இதில் ஒரு மியூசியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எண்ணெய் சேமிப்பு வாரம், இந்தியன் ஆயில் செய்கிறாங்க. அதில் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பெட்ரோலை சேமிக்கலாம், டீசலை சேமிக்கலாம், மண்ணெண்ணெய் சேமிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் குறிப்பு எடுத்தேன், நான் குறிப்பு எடுத்துகிட்டு ஒரு பாட்டு நானே இட்டு கட்டினேன். இட்டு கட்டிட்டு சாயந்தரமாக போய் நான் ஒரு பாட்டு பாடட்டுமா, என்ன பாட்டு, இந்த உங்கள் சேமிப்பு வாரத்தை பற்றி தான், உனக்கு என்ன தெரியும், 2 நாளாக வந்துட்டு இருக்கேங்க நான், எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் பாடுறேன்னு, எங்கே பாடுங்க நாங்கள், ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், நாங்கள் காசு பணமெல்லாம் வேண்டாம், ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுங்க. அப்படியா அப்படின்னா அவர் தான் மெயின் இந்தியன் அந்த ஆயில் கார்பரேஷன் இந்த இதுக்கு ஒரு நல்ல முதன்மையான இதில் இருக்கார், சாங்ஷன் சூப்பர் வந்துருச்சு. அப்படி வாங்கினேன். இல்லை இல்லை, உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கூடவே இருக்கிறார் கடவுள், அதாவது உங்கள் எண்ணத்துலேயே அந்த பலத்தை சேர்த்து வச்சார். ஆமாம். ஆனால் இந்த நேரத்தில்
நீங்கள் பாடினா எங்களுக்கு அப்படியே துடிக்கும் டான்ஸ் ஆனோன்னு. நீங்கள் தயாரித்த உங்கள் சிஷ்யர்களோ இல்லாட்டி உங்கள் தம்பியோ உங்கள் ரத்தத்தின் ரத்தமாக இருந்த இருக்காளே உங்கள் உயிருக்கு உயிரா எங்க செல்லம், உங்க செல்லம், எங்க செல்லம், எங்க பட்டு, எங்க தங்கம், உங்க சிஷ்யம், என் பொண்ணு இருக்காளே. நாங்க அப்படிதான் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு பேர்ல கண்ணு வந்திருக்கா? பேரு பல்லவி. பல்லவி. 2 சரணம் இங்க இருக்கு, பல்லவி இல்லாம என்ன கச்சேரி? கூப்பிடுங்க பல்லவி. ஹாய் ஹாய் ஹாய், காட் பிளஸ் யூப்பா. உட்காருங்க. பல்லவி அவர்கள் வந்தது ரொம்ப மனதோடு மனதில் வந்து கலந்துக்கிட்டது. எனக்கு மட்டுமல்ல, இசை கலைஞர்கள் மட்டுமல்ல, கோடானு கோடி ரசிகர்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய, அனிதா குப்புசாமி அவர்களுடைய டாட்டர் பல்லவி. ஒரு அற்புதமான பேர். அவங்க பாடுவாங்களா, கொரியோகிராஃபரா அப்படின்றது ஒரு டெஃபினட்டாக அந்த ஆர்வத்தை இப்போ நீங்கள் பாடி தீர்க்கணும். நிச்சயமா. ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்து சிறப்பித்த உங்கள் குடும்பத்துக்கு மனதோடு மனோ சார்பாகவும், இசை ரசிகர்கள் எத்தனையோ பேர் சார்பாகவும் நிறைய விஷஸும் பகவானுடைய ஆசீர்வாதமும் நீண்ட ஆயுள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டெஃபினட்டாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீ ஸ்டார்ட் பண்ணணுமா? அது என்னுடைய ஜாபு. நீ உன் ஜாபு வந்து பாட்டு. வல்லவா என்னை வெல்லவா, கொஞ்சம் கொல்லவா நெஞ்சை அள்ளவா. வல்லவா என்னை வெல்லவா, கொஞ்சம் கொல்லவா நெஞ்சை அள்ளவா. பாதி கண்கள் மூடியும் பார்வை உன்னை தேடுதே. உன்னை எண்ணி எண்ணியே உள்ளம் தான் வாடுதே. சந்தோஷத்தில் தள்ளாடுதே, கற்பனைகளில் திண்டாடுதே. காதலை நானும் கொண்டாடுறேன், கொண்டாடுறேன், கொண்டாடுறேன். வல்லவா என்னை வெல்லவா, கொஞ்சம் கொல்லவா நெஞ்சை அள்ளவா. வல்லவா என்னை வெல்லவா, உன்னை கண்டதே வரம் அல்லவா. Good. Good. காத்தாடி போல என்று என்ன சுத்துற, சும்மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. காத்தாடி போல என்று என்ன சுத்துற. சபாஷ்.